கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி, நாடு முழுக்க ஃபேமஸா இருக்கிற ஒரு பணக்காரர் திடீர்னு இறந்து போறாரு. அவரை கொன்னது நம்ம ஹீரோயின் தான். அவங்களுக்கே தெரியாம கொன்னுறாங்க. என்னடா இது, கொலையாளி யாருன்னு படத்துடைய ட்விஸ்டையே சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அதுவும் ஒரு ட்விஸ்ட் தான். ஆனா இந்த படத்துல அதை விட பயங்கரமான ட்விஸ்ட் நிறைய இருக்கு. அந்த கேஸை விசாரிக்க தி பெஸ்ட் டிடெக்டிவ் வராரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்க ஹீரோயின் அவருக்கே ஒரு ட்விஸ்ட் தராங்க. அதை எல்லாத்தையும் சமாளிச்சு டிடெக்டிவ் ஒரு ட்விஸ்ட் தராரு. இதையெல்லாம் தாண்டி படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. அதை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். சும்மா பங்கமா இருக்கும். கூகுள்ல போயிட்டு பெஸ்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு தேடினீங்கன்னா இந்த படம் தான் முதல்ல வரும். ஏன்னா இந்த படம் ஒரு தரமான சம்பவம். 2019 வெளிவந்த நைவ்ஸ் அவுட் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மிஸ்ட்ரி மூவி ஃபேன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. படம் சும்மா தாறுமாறா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்பதான் இந்த படத்தை உங்களால முழுமையா பார்த்து ரசிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். Enter Benoit Blanc. படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்துல வர முக்கியமான கதாபாத்திரங்களை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஹேர்லன், இவர் ஒரு ஃபேமஸான நாவலிஸ்ட். இவருடைய கதைகளை நாவலா எழுதி பல மில்லியன்களை சம்பாதிச்சிருக்காரு. இவருக்கு மொத்தம் 3 பசங்க. இது அவருடைய மகள் லிண்டா, லிண்டாவோட கணவன் ரிச்சார்ட், அவங்களுடைய பையன் ஹியூ ரான்சம். அடுத்தது வால்ட், 3வது பையன் இறந்து போயிட்டான். அவருடைய மனைவி தான் ஜோனி. இது ஜோனியோட மக கேத்ரின். வழக்கமான ஒரு காலை பொழுதுல வீட்டுல வேலை செய்யற பிரான் அவ முதலாளி ஹேர்லினுக்கு கொடுக்க காஃபியை கொண்டு போறா. ஆனா கதவை திறந்ததும் அதிர்ந்து போறா. அங்க ஹேர்லின் ரத்த வெள்ளத்துல கழுத்து அறுக்கப்பட்டு இறந்திருக்காரு. இந்த செய்தி நாடு முழுக்க பரவுது. 1 வாரம் கடந்து போகுது. இன்னைக்கு ஹேர்லினுடைய இறுதிச் சடங்கு. அதனால எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போலீஸ் எல்லாரையும் விசாரிக்க போறாங்க. இறுதிச் சடங்குக்கு எல்லாருமே வராங்க. ஆனா லிண்டாவோட மகன் ரான்சம் மட்டும் வரல. தாத்தாவுடைய இறுதிச் சடங்குக்கு கூட வரலன்னு சொல்லி அவனை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. மார்த்தாக்கு போன் பண்ணி அவளையும் வீட்டுக்கு வர சொல்றாங்க. மார்த்தா ஒரு நர்ஸ். ஹேர்லின் மெடிக்கல் சம்பந்தமான எல்லாத்தையும் அவ தான் பாத்துக்கிட்டா. மார்த்தாவை அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். அங்க அவ பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கா. போலீஸ் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிண்டா, ரிச்சார்ட், வால்ட், ஜோனின்னு எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி கதையை தான் சொல்றாங்க. ஹேர்லின் இறந்த அன்னைக்குதான் அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஹேர்லினுடைய 3 பசங்க, மார்த்தா, வீட்டுல வேலை செய்யறவங்க, அப்புறம் ஹேர்லினோட அம்மா. ஆனா பர்த்டே பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரான்சம் அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடணும். ராத்திரி கேத்ரின் அவ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு கிளம்புனா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாரும் ரூமுக்கு போய் தூங்கணும். மார்த்தா ஹேர்லினை அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனா. நைட்டு 12 மணிக்கு அவளும் கிளம்பிட்டா. அடுத்த நாள் காலையில தான் எங்க அப்பா இறந்ததே எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. முதல் கட்ட விசாரணையில யார் மேலேயும் எந்த சந்தேகமும் வரல. மறுபடியும் கொஞ்சம் டீப்பா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லிண்டா போலீஸ்க்கு பின்னாடி யாரோ இருக்கிறத கவனிக்கிறா. நீங்க யாருன்னு கேக்குறா. அங்க உட்கார்ந்து இருக்கிறவரு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நான் தான் பெனாய்ட் பிளாங்க், நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்னு சொல்றாரு. அப்ப லிண்டா, நீங்க ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சே, எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பிளாங்க், போலீஸ் அவங்க விசாரணையை நடத்துவாங்க. நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் தராம அமைதியா உட்காந்துருப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. எல்லார்கிட்டையும் அன்னைக்கு நைட் நீங்க ஏதாச்சும் வினோதமா பாத்தீங்களான்னு கேக்குறாரு. அப்ப ரிச்சார்ட், பர்த்டே நைட் அப்ப ஹேர்லனும் வால்ட்டும் கோபமா பேசிக்கிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். இத பாத்தி வால்ட் கிட்ட, உங்க அப்பா கிட்ட ஏன் கோபமா பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஹேர்லன் எழுதின நாவல்கள் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்றது வால்ட்டுடைய பொறுப்பு. அதனால அந்த புக்ஸ் எல்லாத்தையும் சினிமா கம்பெனிக்கு கொடுக்கலாமான்னு வால்ட் கேக்குறான். ஆனா அதுக்கு ஹேர்லின் ஒத்துக்கல. இனிமேல் நீ பப்ளிஷிங் வேலையை பார்க்க தேவையில்லை, இந்த பொறுப்புல இருந்து நான் உன்னை தூக்குறேன்னு ஹேர்லின் சொல்லியிருக்காரு. ஆனா வால்ட் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லல. நானும் என் அப்பாவும் பிசினஸ் சம்பந்தமா சாதாரணமா தான் பேசணும்னு சொல்றான். அன்னைக்கு ராத்திரி என் அப்பாவுக்கும் ரான்சமுக்கும் சண்டை வந்துச்சு. அதுல ரான்சம் கோச்சுக்கிட்டு பார்ட்டிக்கு முன்னாடியே போயிட்டான்னு சொல்றான். பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி ரிச்சார்டும் ஹேர்லனும் கொஞ்சம் கோபமா பேசிக்கிட்டத அங்க வேலை செய்யறவங்க பாத்துருக்காங்க. இத பத்தி ரிச்சார்ட் கிட்ட கேக்குறாங்க. ரிச்சார்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. இந்த விஷயம் ஹேர்லினுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ரிச்சார்ட கூட்டு பான் பண்றாரு. நீ இப்படி ஏமாத்துறத நீயாவே என் பொண்ணு கிட்ட சொல்லு, அப்படி இல்லைன்னா நானே என் பொண்ணு கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்துருவேன்னு சொல்றாரு. அதனால கோபப்பட்டு ரிச்சார்ட் அங்கிருந்து வரான். ஆனா ரிச்சார்ட் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாம, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பத்தி தான் நாங்க பேசியிருந்தோம்னு சொல்லி சமாளிக்கிறான்.
இதே மாதிரி ஜோனியும் ஹேர்லின் கிட்ட பேசியிருக்கா. ஜோனி மகளுடைய ஸ்கூல் ஃபீஸ ஹேர்லின் தான் கட்டுறாரு. இத சாக்கா வச்சு ஜோனி பல லட்ச ரூபாய ஹேர்லின் கிட்ட இருந்து ஏமாத்திருக்கா. இத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இனிமேல் நான் உனக்கு எந்த காசும் தரவே போறது இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஜோனி இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாம மறைக்கிறா. விசாரிச்சு பார்த்ததுல யார் மேலயுமே சந்தேகம் வரல. ஆனா கண்டிப்பா யாருக்கோ இதுல தொடர்பு இருக்குன்னு பிளாங்க் சந்தேகப்படுறாரு. அடுத்ததா நர்ஸ் மார்த்தா கிட்ட விசாரிக்கிறாங்க. பிளாங்க் மார்த்தா கிட்ட, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். நீங்க உங்க வேலையில சரியா இருப்பீங்க, ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருக்கு. உங்களால பொய் சொல்ல முடியாது. அப்படியே பொய் சொன்னீங்கன்னா நீங்க வாந்தி எடுத்துருவீங்க. நான் சொல்றது சரியான்னு கேக்குறாரு. அதுக்கு மார்த்தா, ஆமா, நான் பொய் சொன்னா எனக்கு வாந்தி வந்துடும் சொல்றா. பிளாங்க் மார்த்தா கிட்ட, நீங்க ஹேர்லின் கூட எப்பயுமே இருப்பீங்க. ரிச்சார்ட் அவருடைய மகள் லிண்டாவை ஏமாத்துறத பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காரான்னு கேக்குறாரு. பர்சனல் விஷயத்த எப்படி சொல்லலான்னு பயந்து மார்த்தா இல்லன்னு சொல்றா. அப்படி பொய் சொன்னதுமே அவ வாந்தி இருக்கிறா. அதை வச்சு மார்த்தா சொன்னது பொய்னு கண்டுபிடிக்கிறாங்க. சோ ரிச்சார்ட் அவருடைய மகளை ஏமாத்திருக்கான். அதே மாதிரி அவருடைய மகன் வால்ட்ட வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. ஜோனியும் பல லட்சங்கள் ஏமாத்திருக்கா. அது தெரிஞ்சு இனிமேல் நான் காசு தர மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. சரியான்னு கேக்குறாரு. இந்த விஷயத்த பத்தி ஹேர்லின் மார்த்தா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால மார்த்தா ஆமான்னு ஒத்துக்கிறா. அப்ப பிளாங்க், இது நான் நினைச்ச மாதிரி ரொம்ப ஈஸியான கேஸ் இல்ல. இந்த கேஸ்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு, ஏகப்பட்ட பொய்கள் இருக்கு. நம்ம விசாரிச்ச எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. அவங்க ஏன் நம்ம கிட்ட உண்மையை மறைக்கணும்னு பிளாங்க் ரொம்ப குழம்புறாரு. போலீஸ் கிட்ட நாம விசாரிச்சதை வச்சு அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு 1 by 1 சொல்லுங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி ஹேர்லினோட 80வது பிறந்த நாள். அதனால அவங்க பசங்க எல்லாரும் குடும்பத்தோட கலந்துருக்காங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரான்சம் அங்கிருந்து கிளம்பிட்டான். இதை எல்லாரும் பார்த்திருக்காங்க. பார்ட்டி நல்லபடியா முடிஞ்சிருக்கு. கேத்ரின் அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியே போயிட்டா. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிருக்காங்க. மார்த்தா ஹேர்லினை கூட்டிக்கிட்டு அவருடைய ரூமுக்கு போயிருக்கா. கொஞ்ச நேரத்துல மேல ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்னாச்சுன்னு பார்க்க ஜோனி மேல போய் பார்த்திருக்கா. அப்ப ஹேர்லின் விளையாடும் போது கீழே விழுந்துட்டோம்னு சொல்லியிருக்காரு. சரியா நைட்டு 12 மணிக்கு மார்த்தா அங்கிருந்து கிளம்பியிருக்கா. 10 நிமிஷம் கழிச்சு ஹேர்லின் கீழே இறங்கி வந்திருக்காரு. அவரை வால்ட் பார்த்திருக்கான். மறுபடியும் ரூமுக்கு போய் தூங்கியிருக்காரு. கேத்ரின் லேட்டா நைட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. சரியா நைட்டு 3 மணிக்கு அவங்க வீட்டு நாய் கத்துறதை கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் தூங்க போயிட்டா. அடுத்த நாள் காலையில ஹேர்லின் இறந்திருக்காரு. ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கு. அவர் சூசைட் தான் பண்ணிருக்கணும். இந்த கேஸ்ல இனிமேல் விசாரிக்க ஒண்ணுமே இல்லைன்னு போலீஸ் சொல்றாரு. அப்ப பிளாங்க், இந்த கொலையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இன்னைக்கு காலையில என் வீட்டு வாசல்ல ஒரு கவர் முழுக்க பணம் இருந்துச்சு. இந்த கேஸை எடுக்க சொல்லி போட்டிருந்துச்சு. ஆனா அந்த கவரை யார் அனுப்புனான்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுல உள்ள யாரோ தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஹேர்லின் இறந்ததுல சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா அவர் இறப்புல ஏதோ மர்மம் இருக்கு. சூசைட் பண்ண எவ்வளவோ முறை இருக்கு. ஆனா தன்னை தானே அறுத்துக்கிறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க. இந்த கேஸை இன்னும் டீப்பா விசாரிக்கணும்னு சொல்றாரு. பிளாங்க் மார்த்தா கிட்ட விசாரிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி ஹேர்லின் கூட அதிகமா இருந்தது நீதான். அதனால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு பாயிண்ட் கூட விடாம டீடைல்டா சொல்லுன்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. மார்த்தா ஹேர்லினை கூட்டிட்டு அவருடைய ரூமுக்கு போறா. அப்ப ஹேர்லின், நான் எல்லார்கிட்டயும் பேச வேண்டியதை பேசிட்டேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாரு. நாம 2 பேரும் கேம் ஆடலாம்னு போர்டை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போர்டு தட்டி கீழே விழுந்துருது. அவ கையில இருந்த மருந்து பேக்கும் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த மருந்து எடுத்து ஹேர்லினுக்கு ஊசி போடுறா. அந்த மருந்தை திரும்பியும் பேக்ல வைக்கும் போதுதான் நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு கண்டுபிடிக்கிறா. ஹேர்லினுக்கு போட வேண்டிய 2 மருந்துல டோஸ் கம்மியா 3 mgக்கு போட வேண்டிய மார்பினை மாத்தி 100 mgக்கு போட்டுட்டா. அதை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. ஹேர்லின், என்ன ஆச்சு, ஏன் அழுவுறன்னு கேக்குறாரு. அதுக்கு மார்த்தா, நான் உங்களுக்கு மருந்தை மாத்தி டோசேஜ் அதிகமா போட்டுட்டேன்னு சொல்றா. அதுக்கு ஹேர்லின், டோசேஜ் அதிகமானா என்ன ஆகும்னு கேக்குறாரு. டோசேஜ் அதிகமானா உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து போகும். மூளைக்கு போற ரத்த ஓட்டம் நின்று போகும். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இறந்துருவீங்கன்னு சொல்றா. இதை தடுக்க வழி இருக்கான்னு ஹேர்லின் கேக்குறாரு. அதுக்கு மார்த்தா, இதுக்கு மாத்து மருந்து இருக்கு. அந்த மருந்தும் ஒரு செட்டா இந்த பேக்ல தான் இருந்துச்சு. அதைத்தான் தேடிட்டு இருக்குன்னு சொல்றா. பேக் முழுக்க தேடி பாக்குறா. ஆனா அந்த மாத்து மருந்து இல்லவே இல்ல. அப்ப மார்த்தா அழுதுகிட்டு, வேற வழி இல்ல, நான் சீக்கிரமா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றேன்னு சொல்றா. அப்ப ஹேர்லின் அந்த போனை கட் பண்றாரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத. இப்ப நான் சொல்ல போறத அப்படியே பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு மார்த்தா ஒத்துக்கல. உதவிக்கு யாரையாவது கூப்பிட போறா. அப்ப ஹேர்லின் அவளை தள்ளி விட்டுறாரு. அந்த சத்தம் கேட்டுதான் ஜோனி மேல வராங்க. ஜோனிய திரும்ப அனுப்பிட்டு மார்த்தா கிட்ட, நான் சொல்றத நல்லா கேளு. உன்னோட அம்மாக்கு இந்த நாட்டுல தங்குறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் இல்ல. ஒருவேளை போலீஸ் வந்தாங்கன்னா அவங்கள இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. உன்னுடைய குடும்பமே உடைஞ்சு போயிடும். இன்னும் 6 நிமிஷம் டைம் இருக்கு. நான் சொல்றத கேட்டு அதே மாதிரி நடன்னு சொல்றாரு.
முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாருக்கும் கேட்கற மாதிரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லு. நைட்டு 12 மணி ஆச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே போ. அப்பதான் நீ கிளம்புற நேரம் எல்லார் மனசுலயும் பதியும். காரை எடுத்துட்டு வீட்டு தோட்டம் வழியா போ. அங்க 2வது லெஃப்ட் எடு. அதுக்கப்புறம் கேமரா இருக்காது. வண்டியில இருந்து இறங்கி வீட்டுக்கு பின்பக்கமா வா. வீட்டுக்கு பின்னாடி நாய் இருக்கும், ஆனா நாய் உன்னை பார்த்து குலைக்காது. அமைதியா கேட்டை திறந்து உள்ள வா. வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கு. எந்த சத்தமும் போடாம ஜன்னல் கிட்ட வான்னு சொல்றாரு. ஆனா அப்படி ஏறி வரும்போது ஒரு கட்டை துண்டு உடைஞ்சு விழுந்துருது. ஜன்னல் வழியா உள்ள வா. என்னோட கோட் இங்க இருக்கு. அந்த கோட்டை முகம் மறையிற அளவுக்கு போட்டுக்கிட்டு கீழே இறங்கி போ. வெளியே வால்ட் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். நீ இறங்கி போறத பார்த்து அப்பாதான் ரூம்ல இருந்து வராருன்னு நினைச்சுப்பான். மறுபடியும் நீ ரூமுக்கு வந்து கோட்டை கழட்டி போட்டு ஜன்னல் வழியா இறங்கி கீழே போ. அப்படி கீழே போகும்போது யார் கண்ணுலயும் படாதுன்னு சொல்றாரு. ஆனா இறங்கும் போது ஹேர்லினுடைய வயசான அம்மா பாத்துடுறாங்க. மார்த்தாவை பார்த்து ரான்சம் நினைச்சுக்கிறாங்க. அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிரு. இப்ப உனக்கு சம்பந்தமான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. நீ வீட்டுக்கு போறத எல்லாரும் பாத்திருக்காங்க. நீ போன பிறகு நான் படிக்கட்டுல வந்ததை என் பையன் பாத்திருக்கான். நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் இறந்திருப்பேன். அதனால யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராது. எப்படியும் நான் மாட்டிப்பேன். நான் பொய் சொன்னா வாந்தி எடுத்துருவேன். அதை வச்சே ஈஸியா கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹேர்லின், நீ பொய் சொல்லாத, உண்மையா பாதி மறைச்சிருன்னு சொல்லி அவளை கிளப்பி விடுறாரு. ஆனா மார்த்தா அழுதுகிட்டு என்னால இதை செய்ய முடியாதுன்னு கதவை திறக்கிறா. அப்ப அவ கண் முன்னாடியே ஹேர்லின் அவருடைய கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போறாரு. நடந்த இந்த விஷயத்த மார்த்தா போலீஸ் கிட்ட சொல்லாம மறைக்கிறா. நான் ஹேர்லினை கூட்டிட்டு ரூமுக்கு போனேன். ஒரு கேம் விளையாடிட்டு வழக்கம் போல அவருக்கு மருந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றா. அவ சொல்லும் போது வாந்தி எடுக்காம பாத்துக்கிறா. பிளாங்க் மார்த்தா சொன்னது எல்லாத்தையும் நம்புறாரு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஹேர்லின் இறந்ததால ஒரு நன்மை இருக்கு. ஆனா உனக்கு மட்டும்தான் ஹேர்லின் இறக்குறதுனால எந்த பயனும் கிடையாது. நான் உன்னை முழுசா நம்புறேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ என் கூடயே இரு, எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு மார்த்தாவும் ஒத்துக்கிறா. போலீஸ்க்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராதுன்னு மார்த்தா நினைச்சுக்கிறா. ஆனா அவளுக்கே தெரியாம மார்த்தா ஒரு தடயத்தை விட்டுருக்கா. அவ ஷூல ஒரு ரத்த கரை இருக்கு. மறுநாள் பிளாங்க் மார்த்தாவை கூட்டிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. வீடை சுத்தி ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு பாக்குறாரு. அப்ப வீட்டுக்கு பின்னாடி வரும்போது மார்த்தா ஒரு விஷயத்த கவனிக்கிறா. ராத்திரி அவ நடந்த கால்தடங்கள் அங்க இருக்கு. பிளாங்க் தர ஈரமா இருக்கிறத பார்த்து யாரும் நடக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே மார்த்தா தடயத்தை அழிக்கிறதுக்காக நடந்து போறா. தடயம் எதுவும் கிடைக்கலையேன்னு பிளாங்க் உள்ள வராரு. அன்னைக்குதான் வீட்டுல ஹார்லன் எழுதின உயில வக்கீல் படிக்க வராரு. வக்கீல் எப்போ வருவார்னு வீட்டுல இருக்கிற எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரான்சம் திரும்ப வீட்டுக்கு வரான். அவனை பார்த்ததுமே எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. நீ பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டு போன, அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்ல. அவருடைய இறுதி சடங்கு கூட நீ வரல. ஆனா சொத்துக்காக உயில் வாசிக்கிற அன்னைக்கு மட்டும் நீ வந்திருக்க. உன்னால இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே அவமானம் தான் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் திட்டுறாங்க. ஆனா ரான்சம் அதை பத்தி கண்டுக்கவே இல்ல. ரான்சமோட குணமே அவன் யாரையும் மதிக்க மாட்டான். அதனால வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரான்சம சுத்தமா பிடிக்காது. என் மகனை திட்டாதீங்கன்னு ரிச்சர்ட் சொல்றாரு. அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அப்ப அந்த வீட்டு நாய் ஒரு மரத்துண்டை தூக்கிட்டு வருது. அந்த மரத்துண்டு தான் மார்த்தா ஏறும்போது உடஞ்சி விழுந்தது. அதை பார்த்ததுமே பிளாங்க் சந்தேகப்பட்டு வீடை சுத்தி பாக்குறாரு. அப்ப வீட்டுக்கு மேல மரம் உடஞ்சிருக்கிறத பாக்குறாரு. யாரோ ஜன்னல் வழியா ஏறி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ஜன்னலை பார்க்க பிளாங்க் வேகமா ஓடி போறாரு. அங்க இருக்கிற கார்பெட்டை பூத கண்ணாடி வச்சு உத்து பாக்குறாரு. அதுல கேட்டு கிட்ட பார்த்த மண் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த ஜன்னல் வழியா யாரோ வந்து ஹேர்லினை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல உயிரை படிக்க வக்கீல் அங்க வராரு. வக்கீல் வந்ததுமே எல்லாரும் ஆர்வத்தோட உட்கார்றாங்க. யார் யாருக்கு எவ்வளவு சொத்து பிரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே பயங்கர டென்ஷனா இருக்காங்க. வக்கீல் ஹார்லன் எழுதின உயிலை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த உயில்ல ஹேர்லனுடைய பேங்க் அக்கவுண்ட், அவர் எழுதின நாவலுடைய உரிமை, அவங்க தங்கி இருக்கிற வீடுன்னு அந்த எல்லா சொத்தையுமே மார்த்தா மேல எழுதியிருக்காரு. இதை கேட்டதும் எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. இதை எங்களால ஏத்துக்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத மார்த்தாக்கு எப்படி சொத்து கொடுக்க முடியும்னு சொல்லி வக்கீல் கிட்ட சண்டை போடுறாங்க. எல்லாரும் மார்த்தாவை பார்த்து நீ ஏதோ பண்ணி மயக்கி சொத்தை வாங்கிட்ட, ஒழுங்கா சொத்தை திருப்பி கொடுன்னு சண்டை போடுறாங்க. அப்ப பிளாங்க் மார்த்தா கிட்ட நீ இங்க இருக்கிறது ஆபத்து, உடனே வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. மார்த்தா அவங்க கிட்ட இந்த உயிலை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, உங்களை மாதிரியே எனக்கும் ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு, என்னை விடுங்கன்னு சொல்லி கிளம்புறா. ஆனா அவ கார் ஸ்டார்ட் ஆகல. அந்த நேரத்துல ரான்சம் அங்க வந்து மார்த்தாவை அவன் கார்ல ஏத்திக்கிட்டு கூட்டிட்டு போறான். நேரா மார்த்தாவை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவளுக்கு சாப்பாடு வாங்கி தரான். முழுசா சாப்பிட்டு முடிச்சதும் மார்த்தா கிட்ட உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லு, போய் சொல்லி தேவையில்லாம வாந்தி எடுக்காத, அப்படி நீ உண்மையை சொன்னா நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்றான்.
அப்ப மார்த்தா ரான்சம் கிட்ட ஊசிய மாத்தி போட்டதுல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதுக்கு ரான்சம், இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு வர வேண்டிய சொத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்றான். இந்த டீலுக்கு மார்த்தாவும் ஒத்துக்கிறா. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே செம்ம கடுப்புல இருக்காங்க. அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. மார்த்தா தான் ஹேர்லினை கொண்டான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி நாம ப்ரூவ் பண்ணியிருந்தா சட்டப்படி உயிலே இருந்தாலும் சரி, மார்த்தா கொலை பண்ணதுனால அவளுக்கு அந்த சொத்து போகாது. அதனால மார்த்தா தான் கொலையை பண்ணதுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்த்தாக்கு ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்டை திறந்து பார்த்தா அதுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட காப்பில நீ என்ன பண்ணனே எனக்கு தெரியும்னு எழுதியிருக்கு. அதை பார்த்து மார்த்தா ஷாக் ஆகுறா. யாரோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மார்த்தாவை மிரட்டுறாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. இந்த விஷயத்த உடனே ரான்சம் கிட்ட சொல்றா. அப்ப ரான்சம், யாரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து உனக்கு அனுப்பியிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸுக்கு போய் பார்த்தா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ மொத்தமா எரிஞ்சு போயிருக்கு. யாரோ அந்த ஹாஸ்பிட்டலை மொத்தமா கொளுத்திருக்காங்க. அதை விசாரிக்க பிளாங்கும் அங்கதான் இருக்காரு. நமக்கு இப்போ எந்த க்ளூவும் கிடைக்கல. உனக்கு யாராச்சும் கால் பண்ணி மிரட்டினாங்களா, மெயில் ஏதாச்சும் வந்துச்சான்னு கேக்குறான். அப்ப மார்த்தா மெயில் செக் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு அட்ரஸை மென்ஷன் பண்ணி 10 மணிக்கு மீட் பண்ணலாம்னு போட்டிருக்கு. அந்த இடத்துக்கு உடனே போலாம்னு மார்த்தா கிளம்புறா. அந்த நேரத்துல பிளாங்க் மார்த்தாவை பாத்துறாரு. காரை நிறுத்த சொல்றாரு. ஆனா மார்த்தா பயந்து காரை வேகமா ஓட்டிட்டு போறா. சந்தேகப்பட்டு பிளாங்க் அவரை துரத்திட்டு வர்றாரு. எல்லா போலீஸும் சேர்ந்து மார்த்தாவை மடக்கி பிடிக்கிறாங்க. நாம வசமா மாட்டிக்கிட்டோன்னு மார்த்தா பயப்படுறா. அப்ப பிளாங்க் கதவை திறந்து ரான்சம பிடிக்கிறாரு. ரான்சம விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப பிளாங்க், ரான்சம் தானே உன்னை கட்டாயப்படுத்தி காரை ஓட்ட சொன்னா, அதனால தானே காரை வேகமா ஓட்டுனேன்னு கேக்குறாரு. அதுக்கு மார்த்தா ஆமான்னு சொல்றா. நேத்து பாட்டியை விசாரிக்கும் போது அவங்க ரான்சம வீட்டுக்கு பின்னாடி பார்த்ததா சொன்னாங்க, அதனாலதான் அவனை விசாரிக்க கூட்டிட்டு போறோன்னு சொல்றாரு. மார்த்தா வந்த கார்லயே பிளாங்க்கும் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஆனா மார்த்தாக்கு இப்போ அந்த போஸ்ட் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணவங்கள பார்த்தாகணும். அந்த இடத்துக்கு கார்ல போறா. பிளாங்க் கிட்ட ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லி அந்த அட்ரஸுக்கு போறா. அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கு. யாரோ ஒருத்தர் சேர்ல உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட ஹேர்லன் ரூம்ல மார்த்தா விட்டுட்டு போன அந்த மருந்து பேக் இருக்கு. யார் நீ, உனக்கு என்ன வேணும்னு மார்த்தா கிட்ட போய் பாக்குறா. அங்க இருக்கிறது ஹேர்லன் வீட்டுல வேலை செய்யற ஃப்ரான். அவங்கள பார்த்து மார்த்தா ஷாக் ஆகுறா. ஆனா ஃப்ரான் தெளிவா இல்ல, மயங்கி கீழே விழுறாங்க. மார்த்தாவை பார்த்து, இட் வாஸ் யூ, இந்த கொலைக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், வீட்டுல மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு, தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி மயங்கி விழுறாங்க. அப்ப மார்த்தா என்ன பண்ணன்னு தெரியாம ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றா. ஃப்ரானை அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இனிமேல் என்னால எதையும் மறைக்க முடியாது, நான் எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்றா. அதுக்கு பிளாங்க், எனக்கு எல்லாமே தெரியும், ரான்சம் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்றாரு. அப்ப மார்த்தா, நான் இந்த கொலையை வேணும்னே பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன், என்னால இனிமேல் யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்றா. பிளாங்க் மார்த்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப பிரான்ஸ் சொன்ன இடத்துல மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுக்கிறாங்க. பிளாங்க் மார்த்தா கிட்ட, நீ வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உண்மையை சொல்லிரு, அப்பதான் எல்லாருக்கும் தெளிவா புரியும்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே மார்த்தா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ பிளாங்க் ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்து உடனே மார்த்தாவை தடுத்து நிறுத்துறாரு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட சட்டப்படி இந்த சொத்து எல்லாம் மார்த்தாக்கு தான் போகும், உங்க யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மார்த்தாவை கூட்டிட்டு போறாரு. மார்த்தாக்கு ஒண்ணுமே புரியாம முழிக்கிறா. எதுக்காக என்ன தடுத்து நிறுத்துனீங்கன்னு கேக்குறா. அதுக்கு பிளாங்க், இந்த கேஸ் நாம நினைச்சதை விட நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நான் சொல்றத கவனமா கேளுன்னு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. போலீஸ் கிட்ட, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் உடனே வெளியே அனுப்புங்க, நான் சொல்ற ஒருத்தரை மட்டும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. மார்த்தா பிளாங்க் கிட்ட, நீங்க என்ன பண்றீங்க, இந்த கொலையை பண்ணது நான் தான், இதுல யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றா. அப்ப பிளாங்க், விடை தெரியாத நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல முக்கியமான கேள்வி, யார் என்ன ஹையர் பண்ணது, அவங்களுக்கு இந்த கொலையில ஏதோ மர்மம் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் என்ன ஹையர் பண்ணிருக்காங்க. அப்படி மர்மம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு நீ தான் கொலை பண்ணன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்ப ஏன் அவங்க உன்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லலன்னு கேக்குறாரு. அதுக்கு மார்த்தா, இந்த வீட்டுல வேலை செஞ்ச ஃப்ரான் தான் உங்களை ஹையர் பண்ணிருக்கணும், அவ தான் என்ன பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்றா. அதுக்கு பிளாங்க், ஃப்ரானுக்கு நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல, கொலை நடந்த அப்ப அவ அங்க இல்லவே இல்ல, அப்ப அவ எப்படி கண்டுபிடிச்சிருக்கா, என்ன ஹையர் பண்ணதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, யாருக்கோ இந்த உயிரை படிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த சொத்தும் உனக்கு தான் போக போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால உன்னை மாட்ட வைக்கிறதுக்காக என்ன ஹையர் பண்ணிருக்காங்க, அப்படி நீ கொலை செஞ்சேன்னு ப்ரூவ் பண்ணிட்டா உனக்கு அந்த சொத்து போகாது, இது மட்டும் தான் காரணமா இருக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப போலீஸ் ரான்சம கூட்டிட்டு வராங்க. பிளாங்க் ரான்சம பார்த்து, ரான்சம் நீ எதுக்காக என்ன ஹையர் பண்ணன்னு கேக்குறாரு. அதை கேட்டதும் ரான்சம் ஒன்னும் புரியாம முழிக்கிறான். பாட்டி அன்னைக்கு நைட்டு உன்னை பார்த்ததா சொன்னாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மார்த்தா, அன்னைக்கு ராத்திரி பாட்டி என்னதான் பார்த்திருக்கணும், கண் பார்வை சரியா தெரியாம ரான்சம்னு தப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. என்னால அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்திருக்குன்னு பார்க்க முடியுது,
பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி ஹேர்லன் ரான்சம் கூப்பிட்டு தனியா பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது அவங்க சத்தமா வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. அது வீட்டுக்கு வெளியே இருக்கிற எல்லாரும் கேட்டிருக்காங்க. வெளியே வேலை செஞ்சவங்க கேட்டது, ஹேர்லன் இது என்னோட உயில்னு சொல்லியிருக்காரு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு ரான்சம் சொல்லியிருக்கான். இத வீட்டுல இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஹேர்லன் ரான்சம் கிட்ட அந்த சொத்து மொத்தமும் மார்த்தா பேர்ல எழுதி வச்சதை ரான்சம் கிட்ட சொல்லியிருக்கணும். இதனால கோவப்பட்டு ரான்சம் பார்ட்டில இருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா அவன் சொன்ன மாதிரி அவன் கிளம்பி பீச்சுக்கு போல தனியா நின்று யோசிச்சிருக்கான். ஒரு பக்காவான பிளான போட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கான். கீழே எல்லாரும் பார்ட்டில இருக்கும்போது ரான்சம் வீட்டுக்கு பின்னாடி வழியா வந்து மேலே ஏறி ஹேர்லன் ரூமுக்கு வந்திருக்கான். ஹேர்லன் என்ன மருந்து எடுத்துப்பாருன்னு ரான்சமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால வேணும்னே அந்த மருந்தை மாத்தி வச்சிருக்கான். அப்பதான் நீ மாத்தி ஊசி போடுவ. ஹேர்லன் இறந்ததும் நீ போலீஸ் கிட்ட மாட்டிப்ப. உனக்கு வர வேண்டிய சொத்தும் வராம போயிடும். அது மட்டும் இல்ல, பேக்ல இருந்த மாத்து மருந்தையும் அவன் எடுத்திருக்கான். வந்த வழியே திரும்பி கிளம்பி போயிட்டான். பார்ட்டி முடிஞ்சதும் நீ ஹேர்லன் ரூமுக்கு வந்திருக்க. அவருக்கு நீ மாத்தி அந்த ஊசியை போட்டிருக்கன்னு அந்த மருந்தை காமிக்கிறாரு. அப்ப மார்த்தா அந்த மருந்தை எடுத்து, எப்படி பார்த்தாலும் நான் தான் அவருக்கு தப்பான ஊசியை போட்டிருக்கேன்னு சொல்றா. அப்ப பிளாங்க் மார்த்தா கிட்ட, நீ அவருக்கு தப்பான ஊசியை போடல, சரியான ஊசியை தான் போட்டிருக்க. என்னதான் ரான்சம் அந்த மருந்தை மாத்தி வச்சாலும் நீ சரியான மருந்தை தான் எடுத்திருக்க. நீ பல வருஷமா அவருக்கு இந்த மருந்தை கொடுத்திருக்க. அதனால மருந்தை மாத்தி வச்சாலும் ஒன்ன அறியாமலேயே நீ மருந்தோட தன்மையை பார்த்து சரியான மருந்தை தான் கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. இப்ப நீ கையில வச்சிருக்கிற மருந்தோட பேரை நான் மறைச்சிருக்கேன். ஆனா அப்பையும் நீ சரியான மருந்து தான் எடுத்திருக்கேன்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி நீ சரியான மருந்து தான் கொடுத்திருக்க. நீ போட்ட ஊசினால ஹேர்லன் சாகல, ஆனா தப்பான ஊசி போடதான் நினைச்சுக்கிட்டு ஹேர்லன் உன்னை காப்பாத்த சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாரு. அன்னைக்கு நடந்தது கொலை இல்ல, சூசைட் தான். நீ சொன்ன மாதிரியே அன்னைக்கு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணியிருந்தா ஹேர்லனுக்கு ஒன்னும் ஆகலன்னு தெரிஞ்சிருக்கும், அவரும் இறந்து போயிருக்க மாட்டாருன்னு சொல்றாரு. அப்ப ரான்சம், நீங்க கண்டபடி பேசுறீங்க, இதுல உண்மையே இல்ல, எந்த ஆதாரமும் இல்ல, என் பாட்டி தெரியாம சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான். அப்ப பிளாங்க், நான் உன் பாட்டியை விசாரிச்சேன், நீ சொன்னது சரிதான், உன் பாட்டி தெரியாம சொல்லியிருக்காங்க. அவங்க ரான்சமை பார்க்கல, மார்த்தாவை தான் பார்த்திருக்காங்க. ஆனா மார்த்தாவை பார்த்து அவங்க சொன்னது, ரான்சம் நீ மறுபடியும் வந்திருக்கியான்னு சொன்னாங்க. அதாவது ரான்சம் முதல் முறை போகும்போதே பாட்டி அவனை பார்த்திருக்காங்க. 2வது முறையா மார்த்தா போனதும் மார்த்தாவை பார்த்து ரான்சம் நினைச்சுக்கிட்டாங்க. சோ நீ அந்த வீட்டுக்குள்ள போனது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனா நீ அதோட விடல. எல்லாரும் தூங்கின பிறகு மறுபடியும் அந்த மருந்தை நீ மாத்தி வைக்க திரும்பி வந்த. ஆனா அப்ப வீட்டுக்கு பின்னாடி நாய் இருந்துச்சு. உன்னை பார்த்து குலைச்சதும் நீ திரும்ப போயிட்ட. அந்த மருந்தை மாத்தி வைக்க சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்த. இறுதி சடங்கப்போ அந்த வீட்டுல யாருமே இல்ல. அந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம ஹேர்லன் ரூமுக்கு போய் நீ மருந்தை மாத்தி வச்சிருக்க. ஆனா நீ ரூமுக்குள்ள போனதை அங்க வேலை செஞ்ச ஃப்ரான் பார்த்துட்டாங்க. நீ ஏதோ தப்பு பண்றன்னு அவங்க நினைச்சாங்க. அதை உறுதிப்படுத்த பிரான் தான் இவனுக்கு அந்த மொட்டை கடிதாசியை கொடுத்திருக்காங்க. பிளான் படி எல்லாம் சரியா போகும்னு நினைச்சான். ஆனா அடுத்த நாள் நியூஸ்ல ஹேர்லின் சூசைட் பண்ணிட்டாருன்னு போட்டாங்க. இதை பார்த்து பயந்து மார்த்தாவை ஒழுங்கா விசாரிச்சு மாட்ட வைக்க கொரியர்ல பணம் அனுப்பிச்சு என்ன நீ ஹேர் பண்ணிருக்க, நாம பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடந்துச்சுன்னு ரான்சம் நினைச்சான். ஆனா உன்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, நீ மருந்தை மாத்தி கொடுக்கல, சரியா தான் கொடுத்திருக்க. அவனை மாட்டி வைக்க போட்ட திட்டம் வீணா போச்சு. அதனால அவன் இன்னொரு திட்டம் யோசிச்சான். ரான்சம்க்கு அந்த மொட்டை கடிதாசிய அவன் உனக்கு அனுப்பியிருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த ஹாஸ்பிட்டலையே மொத்தமா எரிச்சு தடயத்தை முழுக்க அழிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ரானை நேர்ல பார்த்திருக்கான். ஃப்ரானுடைய எண்ணம் பிளாக்மெயில் பண்ணி காசு சம்பாதிக்கிறது இல்ல, ரான்சம்மை மாட்ட வைக்கிறது. ரான்சம்மை பார்த்ததும் எனக்கு அப்பவே தெரியும் நீ தான் அந்த கொலை பண்ணிருக்கன்னு சொல்றாங்க. அப்ப ரான்சம் ஃப்ரானுக்கு அதிகப்படியான மார்பினை கொடுக்கறான். கொஞ்ச நேரத்துல மார்த்தா இங்க வருவா. அவ வந்ததும் ஃப்ரான் இங்க செத்து கிடப்பா. அப்ப அங்க இருந்து நீ தப்பிச்சு ஓடுவ. ஃப்ரானை கொன்னதுக்காக போலீஸ் உன்னை பிடிப்பாங்கன்னு பிளான் போட்டான். ஆனா ரான்சம் நினைச்ச மாதிரி அன்னைக்கு நடக்கல. மார்த்தா தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணல, அதுக்கு பதிலா ஃப்ரானை காப்பாற்ற முடிவு பண்ணா. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஃப்ரானை அட்மிட் பண்ணிட்டா. இதுல முக்கியமான விஷயம், எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டதா ரான்சம் நினைச்சான். ஆனா ரான்சம் அழிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கான்னு சொல்றாரு. அப்பதான் மார்த்தாக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஃப்ரான் மார்த்தா கிட்ட சொன்னது இட் வாஸ் யூ இல்ல, இட் வாஸ் ஹியூ ரான்சம். அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஹேர்லன் உடம்புல அதிகமான மார்பின் இல்ல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஹேர்லன் சூசைட் தான் பண்ணாருன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ரான்சம், உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த கேஸ் ஒரு கொலை கேஸாவே வராது. நான் வீட்டுக்குள்ள போய் மருந்து தான் மாத்தி வச்சிருக்கேன், அதுக்கான எவிடன்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு. நான் ஒரு பெரிய வக்கீலை வச்சு ஈஸியா தப்பிச்சிருவேன். ஃப்ரானை நான் கொலை பண்றதுக்கான எந்த எவிடன்ஸும் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றான். அப்ப மார்த்தாக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வருது. போன்ல ஃப்ரான் பொழைச்சுக்கிட்டான்னு சொல்றாங்க.
அப்ப ரான்சம், இப்ப என் மேல எந்த கேஸும் இல்ல. ஃப்ரானை நான் பிளான் பண்ணி கொண்டதுக்காக நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், ஆனா இப்போ அதுவும் கிடையாது. யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப மார்த்தா திடீர்னு வாந்தி எடுக்கிறா. பொய் சொன்னாதானே உனக்கு வாந்தி வரும், இப்ப ஏன் வாந்தி எடுத்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு மார்த்தா, ஃப்ரான் ஒன்னும் பொழைக்கல, அவ செத்து போயிட்டான்னு போன்ல சொன்னாங்க. இப்ப நீ உன் வாயிலேயே ஃப்ரானை கொண்டதை ஒத்துக்கிட்ட, அதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்ப உனக்கு எதிரா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றா. இத கேட்டதும் ரான்சம் சாம கோவப்படுறான். அங்க இருக்கிற கத்தியை எடுத்து மார்த்தாவை குத்த வரான். ஆனா மார்த்தாக்கு ஒன்னும் ஆகல, ஏன்னா அது ஒரு போலியான கத்தி. உடனே ரான்சம் அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. மார்த்தா பிளாங்க் கிட்ட, இந்த கொலைக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நீங்க முதல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறா. அதுக்கு பிளாங்க், உன் ஷூல ஒரு ரத்தக்காரர் இருக்கு, அதை பார்த்து இந்த கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்ப மார்த்தா, இந்த சொத்தை நான் என்ன பண்ண, நான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவான்னு கேக்குறா. அதுக்கு பிளாங்க், நீ ரொம்ப நல்லவ, உனக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. ரான்சம் கொலை பண்ணதை நினைச்சு குடும்பம் மொத்தமும் ரொம்ப அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்ப மார்த்தா வீட்டுல இருந்து வெளியே வரா. குடும்பம் மொத்தமும் ரோட்ல நிக்கிறாங்க. மார்த்தா வீட்டு மாடியில நிக்கிறா. அவ காஃபி குடிக்கிற கப்ல மை ஹோம் மை ரூல்னு போட்டிருக்கு. என்ன மக்களே, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னுடைய ஃபேவரட்டான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? நான் சொன்ன விதம் எப்படி இருக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி தரமான படங்கள் அடுத்தடுத்து வரப்போது, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான படத்துல பார்ப்போம். நன்றி.